அவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா, அவங்க ஜாதகத்தில 6, 8, 12ல கிரகங்கள் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. 6, 8, 12 அதிபதியுடைய சாரத்த எந்த கிரகமும் வாங்காம இருக்கிறது நல்லது. அப்போ 6, 8, 12ல கிரகம் இல்லாம இருக்கிறது நல்லது. 6, 8, 12 அதிபதியுடைய சாரத்தில எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது நல்லது. அதிகமான கிரகங்கள் லக்னம், லக்னாதிபதி முதற்கொண்டு 5, 9 சாரங்களில் இருந்துவிட்டால், சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை மட்டும் பெற்றுவிட்டால், உண்மையிலேயே அது சூப்பரான ஜாதகம் தான். எல்லாருக்கும் இப்படி அமையுமான்னு கேட்டா, அப்படி அமைந்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஸோ நம்ம எப்பயுமே வந்து நமக்கு என்ன அமைந்திருக்கோ, அத வச்சு தான் வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதனால நம்ம சொல்றது வந்து, இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஆனா எல்லாருக்கும் அப்படி அமையறதில்ல. தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றுகிறது.